செந்தமிழன் அவர்களோட வீட்ல ஏராளமான ஊர் பொதுமக்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படின்னும், இத பார்த்துட்டு அவரு பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியின் மூலம் செந்தமிழன் அவர்கள் இப்ப மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் டெடிகேஷன் ரவுண்ட்ல அவரு அவங்க அப்பாக்காக பாடுனது அண்ட் அவங்க அப்பா கேட்டு ரூ. 1 கூட காசு இல்லாம நான் தவிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பயங்கர வைரலா போயிருந்துச்சு. பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்த உண்டாக்கி இருந்துச்சு. அந்த ஒரு டெடிகேஷன் ரவுண்ட முடிச்சதுக்கப்புறம், இப்ப சமீபத்தில அந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகாஸ்ட் ஆகியிருந்துச்சு. அண்ட் இப்ப ரீசென்ட்டா அவரோட ஊருக்கு போயிருக்காரு. அண்ட் அப்ப அங்க இருக்கக்கூடிய அவங்களோட ஊர் பொதுமக்கள் எல்லாருமே இவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவர வந்து பார்த்து இவர்கிட்ட ஏராளமான விஷயங்கள் பேசியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, "நீங்க வந்து நம்ம ஊரோட பெருமை சேர்த்துருக்கீங்க. நம்ம ஊர இப்ப சொன்னா எல்லாருக்குமே தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா நீங்க பாடிட்டு இருக்கீங்க. இந்த வாரம் டெலிகாஸ்ட் ஆனத பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் அது பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்க அழுவாதீங்க தம்பி. உங்களோட வாழ்க்கையே மிகப்பெரிய அளவுல மாறிடும். உங்க அப்பா கேட்டு ரூ. 1 கூட இல்லன்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் லட்ச லட்சமா நீங்க சம்பாரிக்க போறீங்க." அப்படிங்கிற மாரி ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட திட்டியிருக்காங்க. "நாங்கலாம் இருந்தோம்ல, நீ எங்கள்ட்ட கேட்டுருக்கலாம்ல. நீ ஏன் இப்படி பண்ண?" அப்படிங்கிற மாரி திட்டியிருக்காங்க. அண்ட் அங்க வந்திருந்த பெரும்பாலான மக்கள் அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறது, அண்ட் அவர பாட சொல்லி கேட்கிறது, அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து சால்வ போத்துறது அப்படின்னு ஏராளமான விஷயங்கள அங்க அவரோட வீட்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் இதற்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த அந்த இடத்துல செந்தமிழன் அவர்கள் பார்த்ததே கிடையாது. மேலும் செந்தமிழன் அவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப எமோஷனல் ஆகி அழுகவும் செஞ்சிருக்காரு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு அவரோட லைஃப்ல அவரு கொஞ்சம் கூட கனவுல கண்டது கிடையாது. அது இப்ப ரியலா நடக்கும்போது அவரால ஏத்துக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து கண்ணீர் ததும்ப அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காரு. அங்க வந்திருந்த எல்லாருமே கண்டிப்பா நீங்க ஃபைனல்ஸ் போணும். நீங்க இந்த ஃபுட் சீசன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி அவருக்கு நம்பிக்கை அளிச்சிருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகை ஊர்வசி அவர்கள் நேஷனல் அவார்டோட ஜூரி கமிட்டீஸ பயங்கரமா தாக்கி பேசியிருக்குது. சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. 73வது நேஷனல் அவார்ட் சமீபத்தில அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதுல ஊர்வசி அவர்கள் நடிச்சிருந்த பேபி படம் இருந்துச்சு. அதேபோல பிருத்திவிராஜ் அவர்கள் நடிச்சிருந்த ஆடு ஜீவிதம் படம்லாம் இருந்துச்சு. பட் இந்த 2 படத்துக்குமே தேசிய விருது மறுக்கப்பட்டிருக்கு. மாறுதலாக பகவந்த் கேசரி படத்துக்கும், ஜவான் படத்துக்கும் குடுத்திருந்தாங்க. இதனால கடுப்பான அவங்க, "நாங்க ஒண்ணும் எங்க வேலைக்கு செஞ்சதுக்கு பிச்சை கேட்கல. எங்களோட உரிமைய கேட்கிறோம். அது எங்களோட ஒரு அந்தஸ்து. அது கிடைச்சுச்சுன்னா, அது எங்களுக்கு மிகப்பெரிய எங்களோட வேலைக்கு கௌரவிக்கும் விதமா இருக்கும். என் ஆடு ஜீவிதம் படத்துல இல்லாதத காட்டிலும், ஜவான் படத்துல நீங்க என்ன பார்த்துட்டீங்க? பகவந்த் கேசரி படத்துல நீங்க என்ன பார்த்துட்டீங்க? உண்மையிலேயே இந்த மாதிரியான செயல்களால இந்த துறையே வந்துட்டு நெறைய பேர் வந்து மதிக்காம போயிருவாங்க. இதுக்கப்புறம் எதற்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு நெனைச்சிருவாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இது நான் எனக்கு விருது கிடைக்கல அப்படின்னு பேசல. விருது கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கலையேன்னு தான் நான் பேசுறேன்." அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. நெறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.